சாய்ராம். இன்னைக்கு பிரார்த்தனை யார் யாருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறுதுன்னு நம்புங்க. பிறருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை நீங்கள் யாருக்கு பிரார்த்தனை செய்கிறீங்களோ அவங்களுக்கும் பலிக்கும். உங்களால் சில நல்லது நடக்குதுன்னா அது உங்கள் கர்மாவுடைய பலனையும் கர்மாவுடைய பலகீனத்தையும் குறைக்கும், எல்லாம் அதிகரிக்கும். நல்ல கர்மா அதிகரிக்கும், கெட்ட கர்மா குறைக்க உதவும். அந்த தாட்டில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். முதல் பிரார்த்தனை உமாசங்கர், இவங்க ஃபாரினில் இருக்காங்க. இவங்களுடைய சூழ்நிலை ஒரு அமைதியை விரும்புகிறாங்க. அவங்கள சுற்றியும் ஒரு சில மன கஷ்டங்கள் இருக்குது. அவங்க சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சரியாகணும். ரெண்டாவது, அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் சுய சிந்தனை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நல்லபடியாக சாய்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது மீனாட்சி சாய்ராம். இவங்களுடைய மகன் வயது 47. இவங்க கீழே விழுந்துட்டாங்க. நெஞ்சில் கொஞ்சம் அடிபட்டு இருக்குது. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் பாசிட்டிவாக சொல்லணும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும். அது இல்லாமல் இவர் விழுந்ததால் அதிகமாக வலியும் இருமலும் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் இருந்து சாய்ப்பா ஒரு தீர்வை கொடுக்கணும், அவங்க ஆரோக்கியம் மேம்படணும்னு சொல்லி மீனாட்சி சாய்ராமுடைய மகனுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவருடைய நேம் சத்யநாராயணன். சரிங்களா? அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது சந்தோஷ். அவங்களுக்கு தீராத வயிற்று வலி கிட்டத்தட்ட நிறைய நாள் இருக்குது. நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணாலும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வயிற்று வலியால் கஷ்டப்பட்டுருக்காரு. சாப்பிட்ட உடனே அவர் சட்டுன்னு பாத்ரூம் போகிறாங்க, மோஷன் போகிறாங்க. அதனால் ரொம்ப பலகீனமாக இருக்காங்க. அவங்களுக்கு சாய்ப்பா எல்லா நல்ல விஷயத்தையும் கொடுத்து தீராத வியாதியை தூக்கி எரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாய்ப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது பானுமதி சாய்ராம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நேம் சரஸ்வதி. அவங்க நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் இருந்தாலும் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் சில பிரார்த்தனைகள் மூலமாக தான் நோய்கள் தீரும். டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னா அது கர்ம வினையினால் ஏற்பட்ட நோய். அந்த நோயை தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யணும். சரஸ்வதி சாய்ராமுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவங்களுடைய வலி உடனடியாக குறையணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தது சாரதா சாய்ராம். அவங்க மகன் தீபக்குக்கு நல்ல பெண் அமையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுருக்காங்க. சீக்கிரமாக சாய்ப்பா நல்ல பெண்ணை டெஃபினட்டாக உங்கள் முன்னாடி காட்டுவாங்கம்மா. நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்து ஊர்வஷி. இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா கடும் தீராத மயக்கம். அவங்களால எழுந்திரிச்சு உட்காந்தா கூட சட்டுன்னு படுக்கணும் போல் இருக்குது. தலை சுத்தல் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. என்ன சாப்பிட்டாலும் வாமிட் சென்சேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் ரெஸ்ட் எடுக்க தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஓயாமல் ஓவர் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி பிரார்த்தனை கேட்டிருக்காங்க. ஊர்வஷி சாய்ராமுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு தனிப்பட்ட விஷயம் சொல்கிறேன். அதிகப்படியான திங்கிங் நெகட்டிவிட்டியை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். அது தலை சுத்தலுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சிட்டா நம்மளோட பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். அதனால் ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது. நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக கடவுளுடைய அருளால் உங்களுடைய பிரச்சனைகள் தீருமா. அடுத்தது பொது பிரார்த்தனையில் ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, குடிகாரர்கள் எல்லாம் திருந்தினாங்கன்னா ஒவ்வொரு வீடும் சுபிக்ஷமாக இருக்கும், அதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னு.
யார் யார் வீட்டில் குடிக்காரர்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனையால் முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை. முதல்ல உங்கள் பிரார்த்தனை பலிக்கணும்னா உங்கள் மன தூய்மை மிக மிக அவசியம். மன தூய்மை இருந்தால் தான் இங்கே பிரார்த்தனையே பலிக்குன்றதை மறக்காதீங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்யுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், முகம் கொடுத்து பேசுங்க, முகம் சுளிக்காதீங்க. இதெல்லாம் ஏன் இத்தனை விஷயத்தை சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கை பிரார்த்தனையின் மூலமாக தான் நிறைவேற்றப்படணும். உங்களுடைய பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் மூலமாக தான் சரி செய்யப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை டாக்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது உடல் ரீதியாக இல்லை, மன ரீதியாக. அப்போ மன ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா நம்ம மனது அந்த அளவுக்கு சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் முதல்ல எல்லோருடைய மனதும் சுத்தமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்தது, எந்தெந்த வீட்டில் குடிகாரர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல புத்தியை சாயப்பா நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. ஸோ பிரார்த்தனை, இந்த குடிக்காரர்கள் திருந்தணும்னு செய்த பிரார்த்தனையோட பலன்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையையே மாற்றிருக்குது. யாரெல்லாம் நம்பிக்கையோட தன்னுடைய கணவர் குடிக்கிறாரு, சாயப்பா காப்பாற்றுவாருன்னு சொல்லி அவங்க மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையோட பொறுமையோட பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வெற்றி அடைஞ்சிருக்குது. அதனால் உங்களுடைய மனதை பொறுத்து தான் பிரார்த்தனைகளும் நடக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மன தூய்மையும் இருக்கணும், உங்கள் பிரார்த்தனைகளும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும். இந்த 2 முறையில் பிரார்த்தனை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பிரார்த்தனை நேரத்தை நான் முடிக்கிறேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இருக்கக்கூடிய பதிவில் சந்திக்கிறேன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.